அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 2ஆம் தேதிக்கான நடப்புகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். முதல் செய்தியை பாருங்கள். இன்று செலுத்தப்படுகிறது 4410 கிலோ எடை கொண்ட CMS-03 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். என்னென்னா 4410 கிலோ எடை கொண்டது தான் இந்த CMS-03 செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா கடற்படை மற்றும் இராணுவ படைகளுடைய பயன்பாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. நாட்டினுடைய தகவல் தொடர்பு வரிசையில் மேம்படுத்த இஸ்ரோ இது வரைக்கும் 48 செயற்கைக்கோளை எண்ணில் அமைச்சிருக்காங்க. அதில் 2013ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட GSAT-7 அதாவது ருக்மணி அப்படின்ற செயற்கைகளுடைய ஆயுட்காலம் முடியப்படுது. அதுக்காக தான் 1600 கோடியில் அந்த CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோளை இப்போ இஸ்ரோ வடிவமைச்சு அனுப்புகிறாங்க. இந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் 4410 கிலோ எடை கொண்டது. இதனுடைய குறைந்தபட்ச ஸ்பீடு பார்த்திங்கன்னா 170 கிலோமீட்டர், அதிகபட்ச ஸ்பீடு பார்த்திங்கன்னா 29,970 கிலோமீட்டர். இது புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. புவிவட்ட பாதையிலே நிலைநிறுத்தப்பட அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா இந்த CMS-03 செயற்கைக்கோள் தான். இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டி பேண்ட் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கடல்சார் பாதுகாப்பு அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கம். இதன் நோக்கம் என்னென்னா ஒட்டுமொத்தமாக கடல்சார் பாதுகாப்பு அதிகரிப்பது அதனோட நோக்கம். இது LVM-3 ராக்கெட்டின் 7வது ஏவுதல் திட்டமாகும். இதற்கு முன்பு சந்திராயன் 3 இந்த LVM ராக்கெட்டில் அமைச்சிருக்கும். அடுத்ததாக தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலம் கேரளம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1956 நவம்பர் 1 தான் மாநிலமாக உருவாகியிருக்கும். அதுக்கு முன்னாடி 1953 அக்டோபர் 1 ஆந்திர மாநிலம் உருவாகியிருக்கும். உங்களுக்கான ஒரு கேள்வி, சுதந்திரத்திற்கு முன்பு மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? சுதந்திரத்துக்கு பிறகு. அதே போல் சுதந்திரத்துக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளம் உருவெடுத்துள்ளது என்று அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்காங்க. கேரள மாநில உருவான தினத்தையொட்டி தான் விதி எண் 300 கீழ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கேரளத்தில் தீவிர வறுமை ஒழிப்பதற்கான முடிவு கடந்த 2021 தான் எடுத்திருக்காங்க. இடதுசாரி கூட்டணியுடைய 2ஆம் ஆட்சியினுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கேரளத்தில் தீவிர வறுமை ஒழிப்பு திட்டம் 2021 தான் முடிவெடுத்திருக்காங்க. தீவிர வறுமை ஒழிப்பின் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையால் நிர்ணயிக்கப்பட்ட நீடித்த வளர்ச்சி குறியீட்டில் கேரளா முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அடுத்ததாக கடல்சார் மாநாட்டில் 42,000 கோடி திட்டங்களுக்கு ஒப்பந்தம். மும்பையில் 5 நாட்களாக நடைபெற்ற இந்திய கடல்சார் மாநாட்டில் சென்னை துறைமுகம் சார்பில் 42,000 கோடி மதிப்பில் புதிய திட்டத்துக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே பார்த்தோம், மும்பையில் இந்திய கடல்சார் வாரம் 2025 கொண்டாடினாங்க. அதில் தான் இந்த ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க. கடல்சார் பார்த்திங்கன்னா அக்டோபர் 27 31 தேதி வரைக்கும் நடைபெற்றுச்சு. அதே போல் கடல்சார் துறையில் உலகின் நுழைவு வயலாக இந்தியா மாறும் அப்படின்னு அந்த கடல்சார் வார விழாவில் இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்த கிண்டியில் 118 ஏக்கரில் சுற்றுச்சூழல் பூங்கா. சென்னை கிண்டியில் 118 ஏக்கரில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கார். ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்துடைய கடைசி வாரம் தான் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் அக்டோபர் 27 நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிச்சிருக்காங்க. 2005 இந்த ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. உங்களுக்கான ஒரு கேள்வி, ஊழல் தடுப்பு தினம் என்னைக்கு எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிக்கப்படுறாங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. அடுத்ததாக பொதுநல வழக்கு என்பது அனைத்து தவறுகளுக்கும் தீர்வு காணும் நிவாரணி அல்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. தமிழக யானை வழித்தடங்கள் 2026 இறுதி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள யானை வழித்தடங்கள் குறித்து அரசிடம் 2026 பிப்ரவரி மாதம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக வனத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ஒருங்கிணைந்த யானை வழித்தடங்களை கண்டறியவும் அது தொடர்பான விவரங்களை சேகரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசு 2 குழுக்களை அமைச்சிருக்காங்க. ஸோ யானையுடைய வழித்தடம் மற்றும் அதனுடைய விவரத்தை சேகரிக்கிறதுக்கு 2 பேர் கொண்ட குழு தமிழக அரசு அமைச்சிருக்கு. மாநிலத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பது சட்டப்பேரவையே அப்படின்னு. சட்டப்பேரவை என்பது வெறுமனே சட்டங்கள் இயற்றும் இடம் மட்டுமல்ல, அது மாநிலத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதும் துடிப்பான சக்தி வாய்ந்த மையம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. அப்போது மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிற துடிப்பான சக்தி வாய்ந்த மையம் அப்படின்னு தான் சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி. கடந்த 2000ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டது. இந்த மாநிலத்தின் 25வது உதய தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. அதாவது 2025 அதனுடைய 25வது ஆண்டு தினம் கொண்டாடிருக்கும். அப்போ 2000 நவம்பர் 1 தான் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் இது 3 பிரிச்சிருப்பாங்க. 2000
2000 ஆண்டில் பிரிச்சிருப்பாங்க. பட் 2000 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் சத்தீஸ்கர் பேரவை வளாகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் சிலையை பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சிருக்கார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகார பகிர்வை மறுக்கும் மாநிலங்கள், பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் வந்து கவலை. இந்தியாவில் அதிகார பகிர்வு மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டியதன் அவசியம், ஆனால் பல மாநிலங்களுடைய உள்ளாட்சி அமைப்புடன் அதிகாரத்தை பகிர மறுக்கின்றன என்று பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் மகேந்திர தேவ் தெரிவித்திருக்காரு. அப்போது பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர தேவ் தான், வச்சுக்கோங்க. அந்த வகையில் சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்தியாவை காட்டிலும் மிக கூடுதலான அதிகாரம் வந்து வழங்கப்படுது. ஆனால் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் தெரிவிச்சிருக்கார். அடுத்த சீனாவில் அடுத்த ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு. அடுத்த ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாட்டை சீனா நடத்தும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அறிவித்தார். 3வது முறையாக இந்த உச்சி மாநாட்டை சீனா நடத்த உள்ளது. அப்போது அடுத்த ஆண்டு தான் வந்து ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு எங்கே நடக்குதுன்னா சீனாவில் தான். தென்கொரியாவின் ஜியோங்ஜூ நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற 32வது ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாட்டை நிறைவு விழாவில் வந்து அவர் உரையாற்றிய போது இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்த ஆண்டு இந்த ஏபிசினா ஏசியன் பசிபிக் எக்கனாமிக் கண்ட்ரீஸ் பொருளாதார தலைவர்கள் உச்சி மாநாடு சீனாவின் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வந்து ஷென்ஷன் அப்படின்ற நகரில் 2026 வந்து நடத்தப்படும் அப்படின்னு சீனாவுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு. சீனாவுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 21 நாடு வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. இதில் இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது, சரிங்களா, பார்வையாளராக வேணால் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மைக்கும் கூட்டு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. என்னென்னா, மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் சனிக்கிழமை நடைபெற்ற ஆசியன் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மாநாட்டில் வந்து பங்கேற்ற அப்போது சொல்லியிருந்தார். தெற்காசிய நாடுகளினுடைய கூட்டமைப்பான ஆசியான் அமைப்பில் புரூனே, மியான்மர், கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், தைமூர் ஆகிய 11 நாடுகள் உறுப்பினர்களாகவும் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்கொரியா, ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய 8 நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை உறுப்பினர்களாகவும் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போது இந்த தெற்காசியா அந்த கூட்டமைப்பில் பார்த்திங்கன்னா 11 நாடு வந்து உறுப்பினர்களாகவும் 8 நாடு வந்து பேச்சுவார்த்தை உறுப்பினராகவும் இருக்காங்க. அதில் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை உறுப்பினர் கொண்ட நாடாக இருக்குது. மாநிலங்கள் உருவான தினம் குடியரசுத் தலைவர்கள் பிரதமர் வாழ்த்து. ஆந்திரம், சத்தீஸ்கர், ஹரியானா, கர்நாடகம், கேரளம், லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், பஞ்சாப், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான தினத்தை முன்னிட்டு அந்த மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா, எல்லாமே வந்து நவம்பர் 1ஆம் தேதி தான் உருவாச்சு. ஏன்னா ஏர் மட்டும் மாறும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்திரம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், கேரளம், லட்சத்தீவு ஆகியவை 1956ஆம் ஆண்டிலும், பஞ்சாப், ஹரியானா 1966லும், மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சத்தீஸ்கர் 2000ஆம் ஆண்டிலும் உருவாக்கப்பட்டது. இந்த மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உருவான தினம் நவம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா, அனுமதியின்றி வழக்குரைஞர்களுக்கு அழைப்பாணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்குரைஞர்களுக்கான உரிமையை பாரதிய சாக்ஷிய அபியான் அப்படின்னு பிஎஸ்ஏ பிரிவு 132 வழங்குகிறது. எனவே பிஎஸ்ஏ பிரிவு 132 கீழ் உள்ள விதிவிலக்குகளுக்கு உட்பட்டிருந்தாலும் மட்டுமே வழக்கின் விவரங்களை அறிய குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு வழக்குரைஞருக்கு விசாரணைக்கு வந்து ஆஜராக அழைப்பாணை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாயர் வந்து இப்போ ஒரு குற்றத்துக்காக வந்து வாதாடுறாரு அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞருக்கு வந்து அவருக்கு சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சம்மன் அனுப்ப முடியும், இல்லைன்னா அனுப்ப முடியாது அப்படின்னு பிஎஸ்ஏ பிரிவு 132 வந்து சொல்லியிருக்காங்க. பிஎஸ்ஏனா பாரதிய சாக்ஷிய அபியான், சரிங்களா, அது அதிநியம்னு வரணும், இந்த இடத்த அபியான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாரதிய சாக்ஷிய அதிநியம்னு வரணும். ஓய்வு பெற்றார் டென்னிஸ் வீரர் போபண்ணா. இந்திய டென்னிஸ் இரட்டையர் பிரிவு ஜாம்பவானோட மூத்த வீரருமான ரோஹித் போபண்ணா வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. சரிங்களா, 2017 பிரெஞ்சு ஓப்பன், 2024 வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் என 2 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றிருக்காரு. அப்போ 2017 ஃப்ரெஞ்சிலையும் 2024 வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன்லேயும் வந்து கிராண்ட்ஸ்லாம் வென்றது தான் வந்து இந்த ரோஹன் போபண்ணா. உலகின் வயதான நம்பர் 1 வீரர் ரோஹன் போபண்ணா 43 வயதில் இரட்டையரில் உலகில் நம்பர் 1 வீரர் அந்தஸ்தை வந்து பெற்றிருந்தார். ஸோ 2003 டாட்டா ஓப்பன் போட்டியில் வந்து இவர் முதல் அறிமுகமாக இருக்கார். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் லக்னோ. என்னென்னா, உத்தரப்பிரதேசனுடைய தலைநகரான லக்னோ அதன் புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்துக்காக யுனெஸ்கோவினுடைய படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சிசிஎன் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ பொது இயக்குனர் ஆட்ரி அசூலோ
உலக அங்கீகாரம் பெற்ற படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் புதிதாக இணைக்கப்பட்ட 58 நகரங்களை அறிவித்தார். இதன் மூலம் இந்த பட்டியலில் இப்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் 408 நகரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற உணவு களஞ்சியம். ஐநாவின் இந்திய அலுவலகம் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் சுவை மிகுந்த கலோட்டி கபாப், அவாதி பிரியாணி, சாட் கோல்கப்பே போன்ற புகழ்பெற்ற உணவுகள், மக்கன் மலாய் போன்ற இனிப்புகள் என லக்னோ நகரம் பல நூற்றாண்டுகள் வந்து பழமையான பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறதால ஐநா வந்து படைப்பாற்றல் நகரத்தில் லக்னோவை சேர்த்துருக்காங்க. உணவு பாரம்பரியத்துக்காக உலக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க லக்னோ. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கன்னா எகிப்தில் இருக்குது. எகிப்தோட தலைநகரை பார்த்தீங்கன்னா கெய்ரோ. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை எகிப்து சனிக்கிழமை திறந்தது. தலைநகர் கெய்ரோவையொட்டி அமைந்துள்ள கிசா பிரமிடு அருகே 20 ஆண்டுகள் இந்த அருங்காட்சியகத்தை உருவாக்கிய எகிப்து அரசு நீண்ட தாமதத்துக்கு பிறகு தற்போது திறந்துள்ளது. 50,000க்கும் மேற்பட்ட அரும்பொருட்கள் வந்து இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் வந்து உலகின் மிகப்பெரிய சுற்றுலா பயணிகள் கொண்ட அருங்காட்சியகம். கல்லறை தோட்டங்கள், கபர்ஸ்தான் அமைக்க உத்தரவு கடிதங்கள். கல்லறை தோட்டங்கள், கபர்ஸ்தான்கள் அமைப்பதற்கான உத்தரவு கடிதங்கள் வந்து முதல்ல வந்து வழங்கியிருக்காரு. கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய சார்பில் வந்து அவற்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா அந்த சுடுகாடுன்னு சொல்லுவோம்ல, தமிழில் வந்து நன்காடு அமைக்கிறதுக்கு அதை வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து கல்லறைன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கபர்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சுடுகாடுன்னு சொல்லுவோம், இல்லைனா நன்காடுன்னு சொல்லுவோம். அதை அமைக்கிறதுக்கு தான் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லையோ அவங்களாம் வந்து உள்ளாட்சி அமைப்பு நிலம் கையகப்படுத்தி அவங்களுக்கு வந்து வழங்கணும், அதை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தினமணியில் இந்த முக்கியமான கண்டென்ட் அவ்வளோதான். அடுத்து ஹிந்தி தமிழ் போவோம். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் 3ஆம் வகுப்பிலிருந்து ஏஐ பாடம் அறிமுகம் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாடு முழுவதும் பள்ளிகளில் 3ஆம் வகுப்பிலிருந்து செயற்கை நுண்ணறிவு பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஏஏ மற்றும் சிடி பாடங்களை பள்ளிகளில் அறிமுகம் செய்வது தொடர்பாக ஆராய சென்னை ஐஐடி பேராசிரியர் கார்த்திக் ராமன் தலைமையில் வந்து குழு வந்து ஒன்றையும் அமைச்சிருக்காங்க. ஸோ 3ஆவது வகுப்பு வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பாடம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. திபெத் பீடபூமி மற்றும் பாமீர் பீடபூமி இரண்டும் உலகின் கூரை என்று அழைக்கப்படுகின்றன. திபெத் பீடபூமி அதன் சராசரி உயரம் மற்றும் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தாலும், பாமீர் பீடபூமி அதன் உயரத்தாலும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது ரெண்டும் தான் உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படும். 19 கோடியில் 87 புதிய ஆம்புலன்ஸுகள் முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. 108 அவசரகால ஆம்புலன்ஸ் சேவையை கடந்த 2008 செப்டம்பர் 15ஆம் தேதி அப்போதைய முதல்வர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். ஸோ அப்போ ஆம்புலன்ஸ் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2008 செப்டம்பர் 15, சரிங்களா. அடுத்த சென்னை எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை 1844ஆம் ஆண்டு கூவம் நதிக்கரை ஓரம் செயல்பட தொடங்கியது. 1882ஆம் ஆண்டு எழும்பூர் பகுதிக்கு இடம் மாறியது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் கீழ் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அப்போது சென்னை எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் கீழ் தான் செயல்படுது. 1844 கூவம் நதி ஓரமாக செயல்பட்டுருக்கோம். 882 எழும்பூர் பகுதிக்கு வந்து இடம் மாற்றப்பட்டிருப்பாங்க. நம்ம முன்னாடியே பொதுநல வழக்கை பற்றி ஒரு கொஷின் பார்த்துருப்போம். என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு ரீசனுக்காக அவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க ஸ்டேஷனில். ஸோ அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் எஃப்ஐஆர் காப்பி எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் காப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா போய் கோர்ட்டில் வந்து பொதுநல வழக்கை வந்து தொடுக்கிறாரு. அந்த பொதுநல வழக்கை தொடுக்கிறது பற்றி தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட காரணத்துக்காக பொதுநல வழக்கு வந்து தொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட நலனுக்கு தவிர எல்லா தவறுகளுக்கும் தீர்வு காண பொதுநல வழக்கு ஒன்று சர்வரோக நிவாரணி அல்ல. நீதிமன்றத்தை நாட முடியாத ஏழை எளியோருக்கு பொதுநல வழக்கை வந்து கருத்தில் கொண்டு மற்றவர்கள் நீதிமன்றத்தை நாட உருவாக்கப்பட்டது தான் பொதுநல மனு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழை எளிய மக்களால் வந்து நீதிமன்றத்தை நாடி வந்து இந்த உதவி கோர முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்காக வேறு யாரும் வந்து வாதாடலாம், அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பொதுநல மனுன்னு சொல்கிறாங்க. அதை தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பொதுநல மனு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றத்தில் தான் வந்து போட முடியும், சரிங்களா. ஆர்டிகிள் 32, அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 226, அதுக்கப்புறம் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 133 இதன்படி தான் வந்து பொதுநல வழக்கை வந்து நம்ம தாக்கல் செய்யலாம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் அக்டோபர் முதல் மார்ச் வரை சீசன் காலத்தில் பல நாடுகளைச் சேர்ந்த பறவைகள் வந்து செல்கின்றன. பறவைகளை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணி வந்து குவிந்து வைக்கிறதாம்.
மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 5 ரதம் சிற்பம் மிகுந்த கலைநயமிக்க வடிவமைப்புகளுடன் கூடிய குடைவரை சிற்பமாக உள்ளது. மேலும் இச்சிற்ப வளாகத்தில் உள்ள யானை சிற்பம் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எந்த ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை பாரம்பரிய தளம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் உள்ள ஐஐடிகளில் முதன்மையானது சென்னை ஐஐடி. கிண்டியில் 620 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கல்வி நிறுவனம் 1959 தொடங்கப்பட்டது. இங்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து 4500 மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர். அப்போ சென்னை ஐஐடி வந்து 1959 ஸ்டார்ட் பண்ணி. CLRI எனப்படும் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம். CLRIனா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடையாற்றில் வந்து இது இருக்குது. மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் 1948 வந்து நிறுவப்பட்டது. அதாவது தொழில்துறை ஆராய்ச்சி மத்திய அரசினுடைய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் தான் வந்து 1948 இந்த CLRI நிறுவப்பட்டிருக்காங்க. இங்கு தோல் பதனிடுதல் தோல் பொருள் தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சி நடைபெறுகிறது. அப்போது CLRI என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதுதான் வந்து CLRIன்னு சொல்லுவாங்க. 1948 வந்து மத்திய அரசினுடைய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் உருவாக்கப்பட்டது. அடையாற்றில் இருக்கிறது. ஆட்சி சொல்லகராதியை அரசு துறையினர் மட்டுமின்றி அனைவரும் படிக்கலாம். இது 1957 உருவானது. 2022ஆம் ஆண்டு பதிப்பு தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் தளத்தில் வந்து கிடைக்கிறது. அப்போது ஆட்சி சொல் அகராதி அரசு துறை வந்ததுன்னா 1957 தான் வந்து உருவாக்கப்பட்டது. நயகரா நீர்வீழ்ச்சி என்பது அமெரிக்க நீர்வீழ்ச்சி. குதிரைவாலி மற்றும் ஃப்ரைடல் வெயில் நீர்வீழ்ச்சி ஆகிய 3 நீர்வீழ்ச்சிகளின் தொகுப்பு தான் வந்து இந்த நயகரா நீர்வீழ்ச்சி. அப்போது நயகரா நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்க நீர்வீழ்ச்சி, குதிரைவாலி மற்றும் ஃப்ரைடல் வெயில் நீர்வீழ்ச்சி. இந்த 3 நீர்வீழ்ச்சியுடைய தொகுப்பு தான் நயகரா நீர்வீழ்ச்சி. கனடாவின் ஒன்டாரியோ மற்றும் அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலங்களுக்கு இடையே இந்த நயாகரா அமைந்துள்ளது. அடுத்து டெல்லிக்கு வந்து இந்திரபிரஸ்தம் அப்படின்னு பெயர் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பெயர் மாற்றினாங்க அப்படின்னா அது எந்த ஆர்டிகிள் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகும்னு சொல்லுங்கள். மத்திய அரசு வந்து ஒரு மாநிலத்துடைய பெயர் மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு தலைநகருடைய பெயர் மாற்றுறதுக்கோ இல்லை எல்லையை சுருக்கிறதுக்கோ அதுக்கான ஆர்டிகிள் என்னன்னு சொல்லுங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தலைநகர் டெல்லியின் பெயரை இந்திரபிரஸ்தம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க. 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்ற மூலம் நோபல் பரிசை பெற்ற முதல் பெண் என்கிற பெருமையை மேரி கியூரி பெற்றார். 1911 வேதியியலுக்கான நோபல் பரிசையும் அவர் பெற்றார். அப்போ 1903 மற்றும் 1911 2 டைம் வந்து நோபல் பரிசு வாங்கின பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரி கியூரி தான். அடுத்து அமெரிக்காவைச் சேர்ந்த எலினார் ஒஸ்ட்ரோமுக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 2009 வழங்கப்பட்டது. ஆலிவர் வில்லியம்ஸுடன் இந்த விருதை இவர் பகிர்ந்து கொண்ட போது இந்த பிரிவில் நோபல் பெற்ற முதல் பெண் எலினா. அப்போ பொருளாதார பிரிவிலிருந்து முதல் நோபல் பெற்று பார்த்தீங்கன்னா இந்த எலினா தான். நம்ம சேனலில் 2025க்கான நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்ட்டு ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 2015 து யூ பெற்றார். இதன் மூலம் நோபல் பரிசை வென்ற முதல் சீன பெண் என்கிற பெருமையை அவர் பெற்றிருக்காங்க. அதே போல் டோனா ஸ்டிக்லாண்ட் என்பவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2018 வழங்கப்பட்டது. மேரி கியூரிக்கு பிறகு 55 ஆண்டுகள் கழித்து அந்த பிரிவில் நோபல் பரிசு வென்றவர் டோனா. அப்போது 1903 வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா மேரி கியூரி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2018 தான் வந்து இந்த டோனான்றவங்க வந்து வாங்கியிருக்காங்க இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழிலிருந்து முக்கியமான நியூஸ் பேப்பர். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஆதரவு கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.